இப்ப எதுக்கு மாநாடு நடத்த போற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்காங்க? சும்மா இரு பார்வதி, அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. உங்க அண்ணன் கோவத்துல இருந்தா நான் அமைதியா இருக்கணுமா? அப்படியா? அப்ப என் காதுக்குள்ள ரகசியமா பேசுறத அப்படி சத்தமா பேச பாக்கலாம். இந்த குடும்பத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாரோ ஒருத்தன் போன் பண்ணி ஜீவா பேசுறேன்னு சொல்லி கூப்பிட்டதுனால ஜானகி போயிருக்கா. பாருங்க, ஜீவா விஷயத்துல யாருக்கும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. ஜானகிக்கு போன் வந்த உடனே அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல? ஆனா ஜீவான்னு சொன்னதும் அவ ஆர்வத்தோட போயிருக்கா. சாமர்த்தியமா அவங்கள வர வச்சது புவனேஸ்வரி ஆச்சே, எப்படி போகாம இருப்பாங்க? ஜானகி ஜீவான்னு சொன்ன உடனே போனதையோ பாசத்தை காட்டணும்னு நினைச்சதையோ நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா போன இடத்துல அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஜானகிங்கிறதுக்காக மட்டும் நான் இதை சொல்லல. ஜானகி இல்லாம வேற யார் போயிருந்தாலும் ஏதாவது தப்பா நடந்திருந்தா அது நம்ம குடும்பத்துக்கு ஒரு இழப்பு தானே. அப்படி ஒரு இழப்ப வேதனையை நம்மளால தாங்கிக்க முடியுமா? அதனால நான் இப்ப எல்லாருக்கும் மறுபடியும் சொல்றேன், ஜீவா விஷயத்துல நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. ஒளிவு மறைவு இருக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அண்ணா, நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. மறைஞ்சு ஒளிஞ்சு செய்யற வேலைகளை இங்க இருக்கிற ஒரு சில பேர் தான் செய்வாங்க. இந்த குடும்பத்துல ஜீவான்னு ஒருத்தர் இருக்கான், போன் பண்ணி அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னா லட்சக்கணக்கில் பணத்தை தூக்கிட்டு வருவாங்கன்னு நம்ம குடும்பத்துல இருந்து தானே யாரும் அவனுக்கு சொல்லியிருக்கணும். அப்போ இந்த குடும்பத்துல ஒரு கருப்பாடு இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க பாருங்க, இந்த சுத்தி வளைச்சு பேசுற வேலை வேண்டாம். கருப்பாடு நேரம் என்னையே சொல்ல வேண்டியதானே? ஏங்க, எந்த புருஷனாவது கட்டின பொண்டாட்டியே கருப்பாடுன்னு சொல்லுவானா? உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா கண்டிப்பா சொல்லுவான். சொல்லுவான். பொண்டாட்டி வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தா நல்லா சொல்லுவான். சொன்னதோட நிறுத்த மாட்டான். ஓ, என்ன செய்வான்? கருப்பாடுனா அப்படியே கசாப்பு கடைக்கு அனுப்பி வச்சிருவானா என்ன? சரியா சொன்ன, வேற வழியே இல்ல. அடங்காத ஆட்டம் அங்கதான் அனுப்பி வைக்கணும். ஐயோ, என்ன பேசுறீங்க? இந்த வீட்ல என்ன நடந்திருக்கு? நாம என்ன பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன பேசுறீங்க? ஜானகிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இந்த வீடு தாங்குமா? இந்த குடும்பத்தோட வாரிசு இந்த வீட்டுக்கு வரணும்னு இவ நடத்துற பூஜையும் பிரார்த்தனையும், ஜீவா ஜீவான்னு இவ தவிக்கிற தவிப்பும் உங்க யாருக்குமே தெரியலையா? ஜீவா மேல இவளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா, ஜீவான்னு யாரோ ஒருத்தன் போன் பண்ணதும் இத பத்தி யோசிக்காம இவ கிளம்பி போயிருப்பா. நீங்க யாராவது இவ ஆயிட முடியுமா? அத்தை, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அத்தை இதெல்லாம்? அப்படியெல்லாம் விட முடியாது ஜானகி. இந்த பிரச்சனை இத்தோட முடியல. நான் தான் ஜீவான்னு போன் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஆமாமா, ஜீவா இங்க வரக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அவங்களும் ஜீவாவை தேடுறாங்க. நாம அவனை கண்டுபிடிச்சிட்டோமான்னு வேவு பாக்குறாங்க. இதெல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலையாதான் இருக்கும் பெரியப்பா. அவளை பிடிச்சோனா அவளை 2 தட்டு தட்டினாலே இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னாலதான் இத்தனை பிரச்சனை. அந்த போன் வந்ததும் நான் நம்பிட்டேன், யோசிக்காம போயிட்டேன். அத்தை, நீங்க எதுக்கு அத்தை வருத்தப்படுறீங்க? உங்க நிலையில யாரு இருந்தாலும் அந்த முடிவு தான் எடுத்திருப்பாங்க. நம்ம ஜீவாவை தானே தேடிட்டு இருக்கோம். எந்த நேரமும் அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு, எந்த நேரமும் அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஜீவான்னு ஒருத்த வந்து பேசும்போது உங்களுக்கு எப்படி அத்தை சந்தேகம் வரும்? சந்தேகப்படலாம் ஒண்ணு வேண்டாம். வீட்ல யாரையாவது இவங்க கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? ஏன் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம்ல? சொல்லாம போய் எல்லாரையும் பதட்டப்படுத்திட்டாங்க. ஏய் பத்மா, கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப நான் என்ன பிபியா ஊதிட்டு இருக்கேன்? உண்மைதானே சொல்றேன். என்னது
நீ உண்மையை சொல்றியா? ஏன் உங்க காதுல வந்து பொய் பொய்ன்னு கேக்குதா? ஏய், நான் என்ன சொல்றேன்? ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்பதான் அவங்க முடிச்சாங்க, இப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஜானகி, நீ போய் போன் எடு. அத்தை, ஜீவா அந்த புவனேஸ்வரி அடுத்த அம்ப ஏவி விட்டுட்டாங்க போல. இல்ல, இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? உங்களாலே முடியாதுன்னா அப்ப நாங்க வேற யார்கிட்ட போய் நிக்கிறது? அமைதியா நான் சொல்றதை கேளு பார்வதி. கதிர் தான் ரகுராமுடைய தங்கச்சி மகன். அவன் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுங்கிறது கதிருக்கும் தெரியும், மாயாவுக்கும் தெரியும். ஆனா இவங்க 2 பேருமே இந்த விஷயத்தை ரகுராமுக்கு சொல்லல. ஏன் சொல்லல? அவங்கதான் ஜீவா யாருன்னு வலை போட்டு தேடிட்டு இருக்காங்களே. தெரு தெருவா போய் வேற தேடுறாங்க, ஆளை வச்சுலாம் கூட தேடிட்டு இருக்காங்க, போலீஸ்ல வேற சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஏன் மாயா சொல்லவே இல்ல? அதுல இது ஒரு சூட்சமா இருக்கு. அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாலே போதும், இவங்களை ஈஸியா டீல் பண்ணிடலாம். ஆனா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? என்ன பார்வதி, எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குற? நான் என்ன ஐடியா ஸ்டோரா வச்சிருக்கேன்? நீயே ஏதாவது யோசி. ஜீவாவை கொல்லணுமா வேண்டாமான்னு யோசி. அது எப்படி? அந்த கடவுளே அவங்க பக்கம் இருக்காரே. அந்த ஜானகி அக்கா வேற எப்பவுமே ஜீவா அம்மான்னு 2 சிலை வேற வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜை காரணமா தான் நல்லது நடந்திருக்கு. ஜீவாவும் வேற இப்ப கிடைச்சிட்டான். கடவுளே அவங்க பக்கம் இருக்கும்போது நான் என்ன சொல்றது? அப்போ அவங்களுடைய அந்த 2 நம்பிக்கையும் சிலையும் பூஜையும் தானே? ஆமா, அத காலி பண்ணலாம்ல.